எக்ஸல்ல டேட்டா டேப்ல ஃபோர்காஸ்ட்ங்கிற குரூப்ல வாட் இஃப் அனாலிசிஸ்குள்ள பார்த்தோம்னா கோல் சீக். ஸோ இந்த கோல் சீக்கை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ கோல் சீக்கை பற்றி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபார்முலாவில் குறிப்பிட்ட ரிசல்ட்டை நாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன இன்புட் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறது தான் கோல் சீக். அண்ட் இதை தான் நம்ம பேக் சால்விங் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இதை சிம்பிளாக நான் புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அரிசி கடையில் பொன்னி அரிசி பார்த்தீங்கன்னா 200 கிலோ பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஒரு கிலோ இமேஜினேஷனுக்கு 65 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. பட் இப்போது நமக்கு ஒரு டார்கெட் அமௌண்ட் இருக்குது, 2 லட்ச ரூபா. ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு இந்த பொன்னி அரிசியை விற்கணும், விற்றுருக்கணும். அந்த டார்கெட் அமௌண்ட்டுக்கு விற்கணும்னா எத்தனை கிலோ அரிசி விற்றுருக்கணும் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக இந்த வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை மற்ற கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் கெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கோல் சீக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல் சீக்கை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய கடைசி விஷயம், ஃபார்முலா இருக்கிற இடத்துல தான் நீங்கள் கோல் சீக்கை யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் ஆரம்பத்தில் அதுதான் சொன்னேன். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கோல் சீக்கை எடுத்துக்கிட்டோம்னா, செட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாம் செலக்ட் பண்ண செல் ஆஸ் அ செட் செல்லாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. டூ வேல்யூவில் டார்கெட் வேல்யூ என்னங்கிறத கொடுத்துடலாம். ஸோ நமக்கு டார்கெட் வேல்யூ 2 லட்சம் இல்லையா? பை சேஞ்சிங் செல் நமக்கு இந்த இன்புட் வேல்யூ தான், அதாவது எத்தனை கிலோ அரிசி விற்றுருக்கணும் அப்படிங்கிற இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால பை சேஞ்சிங் செல்லை இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா, அப்போது 2 லட்ச ரூபாங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் 3077 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த பொன்னி அரிசி விற்றுருக்கணும். ஸோ இந்த கெஸ் பண்ணுறதுக்கு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கோல் சீக்கை யூஸ் பண்ணி நாம் இந்த டிசைட் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே கொடுத்தாலும் சரி, இல்லை கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் Z கொடுத்து நீங்கள் பின்னாடி கண்ட்ரோல் Z கொடுத்து நீங்கள் பின்னாடி வந்தாலும் சரி. இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லோன் அமௌண்ட்டில் பார்க்கலாம். ஸோ 10,000 லோன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, எத்தனை மாதம் கட்டணும், மந்த்லி பேமெண்ட் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி இருக்குது. ஒருவேளை நான் மந்த்லி 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கணும்னா அப்போ எவ்வளோ லோன் அமௌண்ட் நான் வாங்கியிருக்கணும்? இது ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். அப்போ என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் கோல் சீக் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். செட் செல் ஏற்கனவே வந்தாச்சு. நம்மளுடைய டார்கெட் வேல்யூ ஒரு மாதத்துக்கு நான் 5,000 ரூபா லோன் அமௌண்ட் பே பண்ணணும்னா எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நாம் கேல்குலேட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோல் சீக்கை யூஸ் பண்ணோம்னா, அப்போது ஒரு மாதத்துக்கே நான் 5,000 கட்டணும்னா அப்போது எவ்வளோ லோன் அமௌண்ட் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்படிப்பட்ட பேக் சால்விங்க்கு தாராளமாக நம்ம கோல் சீக்கை யூஸ் பண்ணிக்கலாம்.